இன்றைய வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அனுதினம் நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் நீங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு அவரை ஸ்தோத்தரித்து பாடி நீங்க ஜெபிக்க நீங்க மறக்காதீங்க. நீங்க அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். பிரியமானவர்களே, அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் தினம் நான் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில வறட்சியாக இருக்கிறது என்று சொல்லி, கடன் பிரச்சனையாக இருக்கிறது, அதிகமான ஒரு முன்னேற்றம் இல்லை, அதிகமான ஒரு வருமானம் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களிடத்துல என்ன ஒரு குறைவுகள் இருக்கிறதோ, கர்த்தரை கனம் பண்ணுகிறதிலே, கர்த்தரை தேடுவதிலே, கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதிலே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து சில ஒரு தசம பாகங்களை 10 நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் எடுத்து வைக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் போகின்ற ஆலயங்களிலே அதை கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் என்றாலும் கூட அதை 1000 ரூபாய் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் கர்த்தருக்காக, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் இந்த வேலையை செய்ய எனக்கு பலன் கொடுத்தார், எனக்கு சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொடுத்தார், இந்த வருமானத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நீங்கள் உங்களுக்கு வருகின்ற அந்த வருமானத்திலே நீங்கள் அதை கர்த்தருக்கென்று ஒரு பகுதியை நீங்கள் அதை ஜெபித்து உங்கள் கைகளில் அந்த வருமானம் வரும்பொழுது நீங்கள் அதை ஏசப்பா நீங்கள் அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து நீங்கள் தாங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்கள் வீட்டில் உங்கள் கையில் வச்சு நீங்கள் ஜெபித்து அதை நீங்கள் மற்ற காரியங்களை நீங்கள் செய்யும் போது, உங்கள் தேவைகளை நீங்கள் தேவைகளுக்காக நீங்கள் எடுத்து உபயோகிக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். அதை நீங்கள் உண்மையும் உத்தமமாய் சந்தோஷத்தோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் போது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு பிட்டு தருவார். பிரியமானவர்களே, அவர் உண்மையுள்ள தேவன். பிரியமானவர்கள், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இதுவரையிலும் எந்த ஒரு குறைவுகள் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன காரியமாக குறைவுகள் இருக்கிறது, ஏன் ஆசீர்வாத குறைவுகள் வருகிறது என்று சொல்லி நீங்கள் அதை நிதானித்து யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவார். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை கனம் பண்ணுங்கள். அவர் நிச்சயமாக அவருடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி உபாகம் 28:12 சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு கடன் என்கிற அந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குமானால் இந்த காரியத்தை, இந்த வசனத்தை உங்களுக்கு நீங்க சொந்தமாக்கி, ஏசப்பா நீங்க இதை சொல்லியிருக்கிறீங்க, நீங்க இது எனக்கு இதை வாக்கிய பண்ணுங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நான் சொந்தமாக்கிக் கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் செபிக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் வாங்கியிருக்கிற கடன்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை கொடுக்க கர்த்தர் உங்கள் வருமானங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். பிரியமானவர்கள், நீங்கள் கடன் வாங்காதபடிக்கு வாங்கின கடன்களை எல்லாம் கொடுத்து முடிக்கவும், மறுபடியும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஏழை எளிய மக்களுக்கு ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களுடைய கரங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாக செபியுங்கள், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள், அனுதினமும் கர்த்தரை தேட மறக்காதீர்கள். கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனிதன் ஆசீர்வதிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள், உங்கள் தொழிலை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள், உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் இடத்துல நீங்க கரம் பிடித்து நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவார், உங்களை மீதியான துணிக்கு எடுக்க செய்வார், ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.